பெங்களூரு விமான நிலையத்தில் 75 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகா வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே நாளில் 75 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த 75 கோடி ரூபாய் மதிப்புள்ள 37 கிலோ போதைப் பொருட்களை வெளிநாட்டிலிருந்து பெங்களூருவுக்கு கடத்தி வந்த 2 பெண்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் அம்மாநிலத்தையே உலுக்கியுள்ளது. விமானம், கப்பல் போன்ற சேவைகள் மூலம் இந்தியாவுக்குள் தங்கம், போதைப் பொருள் கடத்தப்படுவது தொடர்ந்து நடந்து வருகிறது. குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தப்பட்டு வருகிறது. இதனை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இருப்பினும் விமான நிலையங்களில் கோடிக்கணக்கில் போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கர்நாடகா வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவுக்கு ரூபாய் 75 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் சிக்கியுள்ளது நாட்டிலே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்னிந்திய விமான நிலையங்களில் மிகவும் பரபரப்பானது பெங்களூரு. இங்கு ரூபாய் 75 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த 2 பெண்களிடம் இருந்து மங்களூரு போலீசார் 37 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். இவர்கள் பம்பா ஃபாண்டா மற்றும் அபிகேல் அடோனிஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் டெல்லியிலிருந்து விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது தங்கள் ட்ராலி பைகளை சோதனையிட்ட போது போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டெடுத்தனர். இதனை அடுத்து இவர்கள் 2 பேரையும் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 4 மொபைல் போன்கள், பாஸ்போர்ட்டுகள் மற்றும் ரூபாய் 18,000 ரொக்கத்தையும் அதிகாரிகள் மீட்டுள்ளனர். இது குறித்து மங்களூர் போலீசார் கூறுகையில், நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த இவர்கள் டெல்லியில் வசித்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்தனர். இவர்கள் விமானம் மூலம் போதைப் பொருட்களை கடத்தி வந்துள்ளனர். 2024ஆம் ஆண்டு மும்பைக்கு சுமார் 37 முறையும், பெங்களூருக்கு 22 முறையும் பயணம் மேற்கொண்டுள்ளனர். பெண் ஃபாண்டா 2020ஆம் ஆண்டு வணிக விசா மூலம் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் அடோனிஸ் இந்தியாவில் வசித்து வந்துள்ளார். 2 பெண்களும் கடந்த 2 ஆண்டுகளாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறியுள்ளார். 6 மாதங்களுக்கு முன்பு மங்களூரில் 15 கிராம் MDMA போதைப் பொருளுடன் ஹைதர் அலி என்ற நபரை போலீசார் கைது செய்ததை அடுத்து இந்த நடவடிக்கை தொடங்கியதாக அதிகாரிகள் கூறினர்.